இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்திய விமானப்படையில் அக்னிவீர் வாயு 02/2026 பேட்ச்க்கான நோட்டீஸ் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 11th ஜூலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் 31st ஜூலைக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். ஸோ ஆன்லைன் எக்ஸாம் 25th பிப்ரவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்டேட் வரும்போது நான் சொல்கிறேன், சரிங்களா? இதுக்கு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் 2 பேருமே எலிஜிபிள் தான். இந்த அக்னிவீர் கம்ப்ளீட் பண்ணுறதால என்ன ப்ரோ பெனிஃபிட் அப்படின்னா, ஷார்ட் சர்வீஸ் கமிஷனோ இல்லை பர்மனன்ட் கமிஷனோ அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஏர்ஃபோர்ஸ்லேருந்து அப்படின்னா, இந்த அக்னிபாத் நோட்டிஃபிகேஷன், அதாவது அக்னிபாத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, பர்மனன்ட் கமிஷன் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் உங்களை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? பீரியாரிட்டி முன்னுரிமை அதிகமாக தருவாங்க. ஸோ நல்ல வாய்ப்பு, இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. 12th படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், இல்லை அப்படின்னா டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறீங்க, அது ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. நிறைய என்டர்டெயின்மெண்ட் வீடியோ பார்க்குறீங்க, தாராளமாக பாருங்கள், அது யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி எஜுகேஷன் சேனல்லையும் கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு இது எலிஜிபிளாக இல்லை அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களில் மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டேன், 11th ஜூலை, லாஸ்ட் டேட் 31st ஜூலை. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணணும். அப்ளை வீடியோ இதுக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ என்ன ஏஜ்? 2nd ஜூலை 2005 2nd ஜனவரி 2009 இந்த இடைப்பட்ட தேதியில் நீங்கள் பிறந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி பிறந்திருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அதே மாதிரி இந்த தேதிக்கு முன்னாடும் பிறந்திருந்தாலும் எலிஜிபிள் இல்லை. இந்த இடைப்பட்ட தேதிக்குள்ளே இருக்கணும். அதாவது அதிகபட்சம் 21 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மேரிடாக இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அதே மாதிரி ஃபீமேல் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் எலிஜிபிள் இல்லை. ஸோ குவாலிஃபிகேஷன் பாருங்கள், சயின்ஸ் சப்ஜெக்ட் அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட், இதில் 2 விதமாக இருக்குது. நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா +2 வித் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணி மினிமம் 50% இருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் 50 இருக்கணும், ஓகேங்களா? இல்லை அப்படின்னா 3 இயர் டிப்ளமா கோர்ஸ் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வித் மினிமம் 50% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் இதுக்கும் சேம் தான். +2 வித் +2 எனி ஸ்ட்ரீமில் +2 கம்ப்ளீட் பண்ணி 50% இருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் வந்து 50 இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த 2 இயர்ஸ் வொக்கேஷ்னல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 50% இருந்தால் நீங்கள் அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஹைட் பாருங்கள். மேல் கேட்டகரியாக இருந்தால் 152, ஃபீமேலாக இருந்தாலும் 152 தான். ஸோ வெயிட், உங்கள் ஹைட் அண்ட் ஏஜுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும், ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இயரிங் வந்து நார்மலாக தான் இருக்கணும், ஓகேங்களா? செஸ்ட்டு பாருங்கள், மேல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் செஸ்ட்டு சர்க்காம்ஃபரன்ஸ் அந்த சுற்றளவு 77 சென்டிமீட்டரும், எக்ஸ்பேன்ஷன் அதாவது விரிவடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் 5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷனேட்டட் த செஸ்ட் வெல் ஷுட் பி செஸ்ட் வால் ஷுட் பி வெல் ப்ரொபோர்ஷன்ட் அண்ட் ஷுட் பி வித் மினிமம் ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியரிங் வந்து நார்மலாக தான் இருக்கணும். டென்டல் ஹெல்த்தி ஜோம்ஸ் இருக்கணும். குட் செட் ஆஃப் டீத், மினிமம் 14 டென்டல் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இது வந்து அக்னிபாத் ஸ்கீம், ஓகேங்களா? ஏர்ஃபோர்ஸ் ஆக்ட் 1950, ஓகேங்களா? அண்டர் ஏர்ஃபோர்ஸ் ஆக்ட் 1950 ஃபார் ஏ பீரியட் ஆஃப் 4 இயர்ஸ் இந்த அக்னிபாத் ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ட்ரைனிங் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிலிட்ரி பேஸ்டு ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங்கில் மிலிட்ரி பேஸ்டு ஆன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸை பொறுத்து பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ லீவில் உங்களுக்கு ஆனுவல் லீவ் வந்து 30 days இருக்கும். வருஷத்துக்கு 30 நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். சிக் லீவ் மட்டும் மெடிக்கல் அட்வைசர் என்ன சொல்கிறாரோ அதை பொறுத்து தான் நீங்கள் சிக் லீவ் எடுக்க முடியும். ஸோ பே, அலவன்ஸு, சேலரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. சேல்ரி என்ன ப்ரோ அப்படின்னா 4 இயர்ஸ்க்கான சேல்ரி பேக்கேஜ் கொடுத்துட்டாங்க. 30, 33, 36, 40 கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த என்டையர் அமௌண்ட் அப்படியே உங்களுக்கு வந்து தரமாட்டாங்க. 70% ஆஃப் சேல்ரி மட்டும்தான் உங்களுக்கு தருவாங்க. ரிமைனிங் 30% அவங்க வந்து பிடிச்சிப்பாங்க.
மந்த்லி எதுக்கு ப்ரோ அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் இயர் மந்த்லி சேலரி 30,000 அப்படின்னா 21,000 மட்டும்தான் உங்களுக்கு தருவாங்க. ரிமைனிங் 30% ஆஃப் சேலரி அவங்க வந்து பிடிச்சிப்பாங்க 9,000. எதுக்கு அப்படின்னா, இந்த 4 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க இல்லையா, கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறப்ப 10 lakhs செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக சொல்லுவாங்க. 10 lakhs செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக உங்களுக்கு தருவாங்க. அதை சேவா நிதி பேக்கேஜ், நிதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சம்பளத்துலேருந்து மாதம் ஒரு 30% வந்து பிடிச்சிட்டே வருவாங்க. அது 4வது வருஷத்தோட கடைசியில் நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப சேவா நிதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 lakhs அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த சேலரியிலேருந்து அவங்க பிடிக்கிறாங்க. இப்போ எக்ஸாமினேஷன் பாருங்கள், ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். phase 1 phase 2 அடாப்டபிலிட்டி மெடிக்கல் இருக்கும். இந்த phase 1ல் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். இதுக்கான அட்மிட் கார்டு வந்து இமெயில் ஐடிக்கு இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதில் போய்ட்டு நீங்கள் லிங்க்கில் போய்ட்டு லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில். நான் அப்டேட் வரும்போது சொல்கிறேன். கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு பை லாங்குவேஜில் இருக்கும். அதாவது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணலாம். இப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னா இதுக்கு மொத்தம் 60 நிமிஷம் டைம். ஃபிசிக்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ் +2 CBSE சிலபஸ் அடிப்படையில் இருக்கும். நான் சிலபஸ் ஷேர் பண்ணுறேன், வெப்சைட்லேயே கூட இருக்கும், நீங்கள் செக் பண்ணலாம். அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் மொத்தம் 45 நிமிஷம். ஸோ இங்கிலீஷ், ஜென்ரல் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் RAGA அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதுவும் +2 CBSE சிலபஸ் அடிப்படையில் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி சயின்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் இது ரெண்டுக்கும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. மொத்தம் இது 85 நிமிஷம். ஃபிசிக்ஸு, மேக்ஸு, இங்கிலீஷு, ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ரெண்டுமே கம்பைன் பண்ணி வரும். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற ஒரு கொஸ்டினுக்கும் 1 மார்க், அட்டன் பண்ணல அப்படின்னா அதுக்கு 0 மார்க், தப்பாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 0.25 மார்க் வந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க. தெரில அப்படின்னா விட்டுருங்க. சரிங்களா? ஸோ அடுத்து phase 2 பாருங்கள். phase 2 போகிறப்ப phase 2க்கான அட்மிட் கார்டு கலர் பிரிண்ட் அவுட் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மும் கலர் பிரிண்ட் அவுட்டில் தான் எடுத்துகிட்டு போகணும். பென்சில், எரேசர், ஷார்ப்னரு, க்ளூ ஸ்டிக்கு, பால் பாயிண்ட் பென்னு இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. என்னென்னலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு கொடுத்துருப்பாங்க. phase 2 செலெக்ஷனுக்கு அதை தெரிஞ்சுக்கோங்க. phase 1 கிளியர் பண்ணவங்க phase 2 போகிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. இமெயில் ஐடி அண்ட் தென் மொபைலுக்கு SMS மூலிமாவும் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த phase 2ல் என்னென்ன கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் இருக்கும். மேல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா ரன்னிங் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 7 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா 8 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதை ஃபாலோ பண்ணி மேல் கேட்டகிரிக்கு 10 புஷ்அப், 10 சிட்டப், 20 ஸ்குவாட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 1 நிமிஷம் தான் டைமு. இடையில் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் பிரேக் தருவாங்க. ரன்னிங் முடிச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு 10 நிமிஷம் பிரேக் விட்டு புஷ்அப் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி புஷ்அப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 நிமிஷம் பிரேக் கொடுத்து சிட்டப் கண்டக்ட் பண்ணுவாங்க. சிட்டப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகெயின் ஒரு 2 நிமிஷம் பிரேக் கொடுத்து 20 ஸ்குவாட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபீமேலுக்கும் இருக்கும். 10 சிட்டப், 15 ஸ்குவாட்ஸ் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு அடாப்டபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ phase 3ல் பாருங்கள், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீ 550 ப்ளஸ் அதோட உங்களுக்கு GST இன்க்ளூடாக இருக்கும். அது பேமெண்ட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் 2 தடவை பே பண்ணிட்டீங்க, 2 முறை அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அதாவது 2 முறை பே பண்ணிங்க அப்படின்னா, அதாவது 2 தடவை அப்ளிகேஷன் போடக்கூடாது. அது வந்து டூப்ளிகேட் ரிஜிஸ்ட்ரேஷனாக ஆயிரும். ஒரு தடவை அப்ளை பண்ணுறப்ப அமௌண்ட் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை பே பண்ணிவிடுவாங்க. ஜிபே மூலியமாகவோ இல்லை அதை ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் ஜிபேயில் ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா சிலது ப்ராசஸிங் அப்படின்னு வந்துடும். அதாவது அவங்களுக்கும் போகாது, உங்களுக்கும் வராது. அது வந்து நடுவுலேயே இருக்கும். அந்த மாதிரி பட்சத்தில் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணிடுவாங்க. அது இந்த மாதிரி 2 முறை பண்ணுறாங்க இல்லையா, அந்த டைமிங்கில் மட்டும் அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் 2 டைம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் அந்த ரிமைனிங் அமௌண்ட்டை 2வது தடவை சென்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து ஃபெயிலியரான அமௌண்ட்டை உங்களுக்கு நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபெயிலியர் ஆகிட்டால் கூட ஃபெயிலியர் ஆன அமௌண்ட் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும். அது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து டெபிட் ஆகிருந்தால் தான், டெபிட் ஆகலை அப்படின்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும், கிளியராக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், நான் கம்பல்சரி அப்லோட் பண்ணுறேன். ஸ்டேட் வைஸ் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு 15 May 2026 இந்த வெப்சைட்டில் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க.
அந்த அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அதாவது ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு. அதே மாதிரி என்ரோல்மெண்ட் லிஸ்ட்டு. யாரெல்லாம் வந்து என்ரோல்மெண்ட் ஆகிருக்கீங்க அக்னிவீர் வாயுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 ஜூன் 2026 கால் லெட்டர் வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்க. ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கும் வரும். அதில் நீங்கள் கட் ஆஃப் மார்க் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.